त्वा प्रत्ययादेः अर्थं निरूपयति त्वा प्रत्ययः त्वा प्रत्ययस्य अर्थः तत्रैव निर्दिष्टः किं समानकर्तृकयोः पूर्वकाले समानकर्तृकयोः पूर्वकाले इति विद्यते सूत्रसंख्या का समानकर्तृकयोः पूर्वकाले इति विद्यते किल सूत्रस्य संख्या का समानकर्तृकयोः अर्थात् समानः कर्ता ययोः तयोः समानकर्तृकयोः ययोः तयोः समानकर्तृकयोः ययोः व्यापारयोः कर्ता समानः विद्यते तौ व्यापारौ समानकर्तृकौ इति उच्येते इत्युक्ते देवदत्तः भुक्त्वा व्रजति भोजनं व्यापारः व्रजनं व्यापारः उभयोः अपि व्यापारयोः நெருக்கமான இடத்துல உட்காந்தா தான் வந்து கொட்டாய் வரும்னு சொன்னேன் அப்படிலாம் இல்லை சார் அகலமான இடத்துல விஸ்தாரமான இடத்துல உட்காந்தாலே எனக்கு வருது பாருங்க சார்னு காமிக்கிறாங்க तौ व्यापारौ समानकर्तृकौ समानकर्तृकयोः व्यापारयोः मध्ये कश्चन व्यापारः पूर्वकालिकः विद्यते भुक्त्वा व्रजति इत्युक्तत्वात् भोजनं व्यापारः पूर्वकालिकः तदानीम् अयं व्यापारः पूर्वकालिकः इति द्योतयितुं कः प्रत्ययः त्वा प्रत्ययः ज्ञायते वा समानकर्तृकयोः पूर्वकाले तृतीयाध्यायस्य चतुर्थपादे 21तमं सूत्रं तृतीयाध्यायस्य चतुर्थपादे 21तमं सूत्रं समानकर्तृकयोः अलङ्खल्वोः प्रतिषेधयोः प्राचां त्वा किम् अलङ्खल्वोः वदन्तु अलङ्खल्वोः प्रतिषेधयोः प्राचां त्वा पुनः अलङ्खल्वोः प्रतिषेधयोः प्राचां त्वा तस्मात् सूत्रात् त्वा इति अनुवर्तते समानकर्तृकयोः पूर्वकाले समानः कर्ता ययोः धात्वर्थयोः धात्वर्थः कः व्यापारः धात्वर्थयोः तत्र पूर्वकाले धात्वर्थे वर्तमानात् धातोः पूर्वकाले इत्युक्ते पश्य भुक्त्वा इत्यत्र भुज् धातुः विद्यते किल तस्य धातोः कः अर्थः भोजन व्यापारः न केवलं भोजन व्यापारः पूर्वकालिकः भोजन व्यापारः इति अस्मिन्नर्थे भुज् धातोः शक्तिः विद्यते எப்படி சார்னா இப்படிதான் சார் நீங்கள் சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்லியா நீங்கள் பதில் என்ன சொல்கிறான் அது அப்படி தான்றான் பாரு அதே தான் இங்கேயும் அந்த இப்படி தாண்டா அது ஏன்னா நான் பதில் சொன்னோன்னா அதே அவன் கேள்வியாக கேட்குறான் பதில் திருப்பி எப்படிடா அப்படின்னா பதில் என்ன அது அப்படிதான் நான் சொல்லடா இங்கே பாருடா சமானः கர்த்தா யயோः धात्वर्थयोः तत्र पूर्वकाले धात्वर्थे वर्तमानात् धातोः அப்போ அந்த ரெண்டு சொல்கிறது பாக்கி இடங்களில் புங்தே அப்படின்ற இடத்துல புஜ் தாத்துக்கு சாப்பாடு மட்டும்தான் அர்த்தம் புக்த்வா விரஜத்தின்ற இடத்துல புஜ் தாத்துக்கு பூர்வகாலிகமான சாப்பாடுன்னு அர்த்தம் எப்படி அது धातोः शक्तिः एवं भवति அதுதான் அதே நான் சொன்னா எப்படின்னு கேட்குறேன் நான் மட்டும் என்ன சொன்னேன் அந்த அர்த்தத்தில் சக்தி இல்லை எப்படி சார் திருப்பி அதே சம்ஸ்கிருதத்தில் தாத்தோஹோ தஸ்மின் சக்தி இப்படிதான் லோக விவகாரம் இப்படி தான் போயிட்டு இருக்கு अच्छा அவரே அங்கே அப்படி தான் சொல்கிறார் பூர்வகாலே தாத்வர்த்தே வர்த்தமானாத் தாத்தோஹோ த்வா பிரத்யா த்வா பிரத்யம் என்ன பண்ணுறதுன்னார் சார் புங்தே என்னும் பொழுது மட்டும் அங்கேயும் புஜ் தாத்து இருக்குது புக்த்வால அங்கேயும் புஜ் தாத்து இருக்குது புங்தேல புஜ் தாத்துக்கு பூர்வகாலிகமான போஜனம் அப்படின்ற அர்த்தத்தில் சக்தி கிடையாது புக்த்வால மட்டும் புஜ்ஜுக்கு பூர்வகாலிகமான அர்த்தத்தில் சக்தி இருக்குதுன்னு எப்படி சார் தீர்மானம் பண்ணுறதுன்னா அதுக்கு தாண்டா இங்கே துவாவை போட்டேன் அங்கே தேவை போட்டேன்னாரு பாண்டினி அது என்னது அது தியோதனம் என்னது ஜோதனம் இப்போ அவர் இந்த அர்த்தத்தில் இருக்காருன்றதை உனக்கு ஜோதனம் பண்ணுறது யார்
அப்போ ஜோதனத்தை வச்சுட்டு நீ அதை தெரிஞ்சுக்கிற, அதுதான்டா நானே போட்டேன். சரியா? தாத்தோஹ த்வா பிரத்யஹ பவதி சக்தி சக்திமதோஹ பேதஸ்ய அவிவக்ஷிதத்வாத் சமான கர்த்திருகதா. புக்த்வா விரஜதி பீத்வா விரஜதி விவச்சனம் அதந்திரம் ஸ்நாத்வா பீத்வா தத்வா விரஜதி போட்டார். ரொம்ப இது தேவை, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அவன் கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு கொடுத்துட்டு 10 பேருக்கு பிச்சை போட்டுட்டு அப்புறம் தான் சார் வெளில வருவான்றான். ஸ்நாத்வா பீத்வா தத்வா விரஜத்தின்னா உடனே ஆக்ஷேபம். சார் சமான கர்த்திருக்கையோகோ வியாபாரயோகோன்னு யோஜனை போட்டிருக்காரு. அப்போ 2 வியாபாரத்துக்கு ஒரு கர்த்தாவாக இருந்தாதான், அதாவது ஒருத்தனை கர்த்தாவாக கொண்டு 2 வியாபாரம் இருக்கிற பட்சத்தில் தான் துவாப்பிரத்தியம் வருமே தவிர அநேக வியாபார விஷயத்தில் வராதே சார். சமான கர்த்திருக்கையோகோன்னார். விவச்சனம் அதந்திரம் புரியறதுக்காக சமான கர்த்திருக்கையோகோ சமான கர்த்திருக்கானாம்னு போடுறாங்க. சமான கர்த்திருக்கானாம் போட்டால் அவனுக்கு என்ன சந்தேகம் வரும்? சார் சமான கர்த்திருக்கானாம் வியாபாரானாம் பகுவோஜனம் வந்ததுனால 2 வியாபார விஷயத்தில் வராத சார்ந்த சந்தேகம் வரும். அப்போ அங்கேயும் அதந்திரம்னு சொல்லலாம். எது தேவலான்னா சின்னதை சொல்லிட்டு பெருசை வாங்கிக்கிற விஷயத்தில் அதந்திரம்னு சொன்னால் சௌகரியம்னு நினச்சிருக்காரு அவன் இல்லையா? சமான கர்த்திருக்கையோகன்னு சொல்லிவிடு. ரஸ்வகிரகணம் அதந்திரம்னு சொல்லியா? அதே மாதிரி இங்கே வந்து தியோஜனம் அதந்திரம்னு சொல்லி போட்டார். புரிஞ்சுதா? ஸ்நாத்வா பீத்வா தத்வா பிரஜதி சமான கர்த்திருக்கையோக சிலதெல்லாம் மனுஷன் சொல்லி தான் தீரணும். சொல்லிவிட்டு எதிராளிக்கு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நீ அதை சரி பண்ணலாமே தவிர சந்தேகமே வராத அளவுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு எல்லா சமயத்திலும் சொல்ல முடியாது. கூடுமான வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணலாம். இதுதான் சமான கர்த்திருக்கையோகோ கிம் புக்தவதி பிராமணே கச்சதி தேவதத்தா. 2 கிரியை இருக்குது. 2 கிரியையில் ஒரு கிரியை பூர்வகாலிகமாக இருக்குது, இன்னொரு கிரியை உத்தரகாலிகமாக இருக்குது. கர்த்தா வேறு வேறு. பா போகலாமான்னு கேட்டான் தேவதன். இல்லைடா பிராமணெல்லாம் சாப்பிட்டுருக்கா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நீ போடாங்க. புக்தவதி பிராமணே தேவதத்தா கச்சத்தின்னா போஜன கிரியை பூர்வகாலிகம், கவனக்கிரியை உத்தரகாலிகம். அதுக்கு கர்த்தா பிராமணால், இதுக்கு கர்த்தா தேவதத்தன். வச்சு இங்கே காப்பிரத்தையும் புக்தவதி பிராமணே கச்சதி தேவதத்தா பூர்வகாலே திக்கும் பிரஜதி ச ஜல்பதி ச. நம்ம பசங்க மாதிரி மேலேருந்து பக்கெட்டை தூக்கி இங்கே வரும்போது பாட்டோட நட இல்லையா? பாடிண்டே குளிப்பான். குளிச்சுட்டு பாடுவாடா. பூர்வகாலிகத்துவம்லாம் கிடையாது, எல்லாமே சமான காலிகத்துவம். ஜல்பதி கச்சதி கல்பதி ஜல்பதி இல்லையா? எல்லாமே வரும் பூர்வகாலே திக்கும். அப்படிதான் பசங்க அந்த பக்கெட்டை தூக்கிண்டு ஒரு டவலை கட்டிண்டு அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு சோப் பெட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு மக்கை வச்சுட்டு அவங்க போகும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருப்பார் பசங்க. அப்படிதான்டா போகிறான். விரஜதிச்ச ஜல்பதிச்ச ஆஸ்யம் வியாதாய ஸ்வபிதி சக்ஷு சம்மீல்ய ஹசதி இத்யுபசங்கியானம் அபூர்வகாலத்வாத். சிலதெல்லாம் சேர்த்துக்கூடாதுன்னார். சிலதெல்லாம் சமான கர்த்திருக்கமான 2 கிரியைகள்ன்றது உண்டு. அங்கே துவாப்பிரத்தியத்தை நாம் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் துவாப்பிரத்திய விசிஷ்டமான தாத்வர்த்தம் இருக்கு பார், அதுக்கு பூர்வகாலிகத்துவம் கிடையாது. எங்கன்னா வாயை திறந்துட்டு தூங்குறான் பார். என்ன வாயை திறந்துண்டு தமிழில் பரவாயில்ல, வாயை திறந்து கொண்டுன்னா இவன் முகம் வியாதாய ஸ்வபித்தின்னா எப்போ பிரத்தியம் என்னது? துவா அர்த்தத்தில் எப்போ வந்துருக்கு. அப்போ துவா பிரத்தியம் தான் அங்கே இருக்காது. அப்போ முகம் வியாதன அப்புறம் தூங்கல, அவன் திறந்துட்டே தூங்குறான். துவாப்பிரத்தியம் வந்திருக்கு. ஆனால் அந்த துவாப்பிரத்திய விசிஷ்டமான தாத்வர்த்தத்துக்கு வந்து பூர்வகாலிகத்துவம் இல்லை, சமான கர்த்திருக்கத்துவம். என்னடா பண்ணுறதுன்னா இதெல்லாமே இங்கே சேர்த்துக்க பாருங்க. சமான அபூர்வகாலேபி அபூர்வகாலேபி क्वचित् त्वाप्रत्ययः भवतिன்னு சொல்லிக்கோங்க. ஆஸ்யம் வியாதாய ஸ்வபிதி சக்ஷு சம்மீல்ய ஹசத்தின்னா சில பேர் சிரிச்சா கண்ண மூடிடுவான். என்னடா ரைட் தானடா யாருன்னு யோசிக்கிறியா? உடனே நீயும் அப்படி சிரிக்கலாமே, தப்பு இல்லையா? அதுன்னு இருக்குது. வியாதான மீரணயோகோ ஸ்வாப ஹசன சமானகாலிக क्रियावचनात् सूत्रेण अप्राप्तो वचनं क्रिययोः पूर्वकालिकत्वे तु
சூத்திரசித்தா ஏவ பிரத்யகா இது போத்தியம் முன்னே சொன்னான். சில பேர் முகம் வியாதாய சொப்பத்தின்னா தூங்கும்பொழுதே வாயை திறந்துருக்கான். அப்படி சில பேர் அவ்வளோ ஆட வாயை திறந்துட்டு அப்புறம் டெய்லி தூங்குவான். அந்த பட்சத்தில் எப்படி சார்னார்? அங்கே சூத்திரத்தினாலே வந்துடும்டான். சக்ஷுகு சம்மீல்ய ஹசத்தின்னார் இல்லையா? கண்ணை மூடிட்டு அப்புறமா சிரிப்பான்னார். அங்கே வந்து சூத்திரமே போதும், வார்த்தைக்காரர் வேலை தேவையில்லைன்னா. பொதுமாக ஆபீக்ஷ்ணியே நமுல்ச்சார் சமான கர்த்தவியோக பூர்வகாலே இத்தியேவ ஆபீக்ஷ்ணியம் பௌனఃபுண்ணியம். ஆபீக்ஷ்ணியம்னா பௌனఃபுண்ணியம், ரிப்பீட்டு அப்படின்றீங்களா ஒரு பாட்டில், அதுக்கு என்ன பேர்? பௌனఃபுண்ணியம், ஆபீக்ஷ்ணியம் அப்படின்னு பேர். பௌனఃபுண்ணியம் எங்கே சார் அப்படின்னு கேட்டால் பிரகிருத்தியர்த்த விசேஷனம் ச ஏதத்து. இங்கே பிரகிருத்தி அர்த்தத்துக்கு இது விசேஷனம் தான். புரியல சார்னா யாரப்பா இந்த என்ன பிரகரணம் எதை விதிச்சுட்டுருக்கோம்? நாம் துவாப்பிரத்தியத்தை விதிக்கிறோம். யாருக்கு பின்னாடி விதிக்கிறோம்? தாத்துவுக்கு பின்னாடி விதிக்கிறோம். அப்போ இங்கே பிரகிருதி யார்? தாத்து. பௌனఃபுண்ணியம்னா ஆபீக்ஷ்ணியம், ஆபீக்ஷ்ணியம்னா பௌனఃபுண்ணியம், ரிப்பீட். அந்த ரிப்பீட் வந்து பிரகிருத்தி அர்த்தத்துக்கு விசேஷனம்னா, அப்போ தாத்வர்த்தம் வியாபார விசேஷனம்னு அர்த்தம் காய்ச்சி. சரியா? இப்போ ஒரு திரவியத்தினுடைய ரிப்பீட்டுக்கு புனః ஆபீக்ஷ்ணியம்னு பேர் கிடையாது. ஏன்னா மறுபடியும் குடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் சிரிக்கிறா, மறுபடியும் வர, மறுபடியும் குடத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லுவானே தவிர குடம்னு சொல்ல மாட்டான். அப்போ ஆபீக்ஷணத்துக்கு எங்கே அன்வயம்? வியாபாரத்தில் அன்வயம். ஏவம்சா பிரகிருத்தியர்த்த விசேஷனம் ச ஏதத்து. பிரகிருத்தத்தில் பிரகிருதி எது? தாது. அது அர்த்தம் எது? வியாபாரம். அதுக்கு விசேஷமாக பௌனఃபுண்ணியம் சேரும். பிரகிருத்தியர்த்த விசேஷனம் ச ஏதத்து ஆபீக்ஷ்ணிய விசிஷ்டே அர்த்தே. அதாவது அதாவது தூமத்தை வச்சுண்டு வன்ஹி அனுமானம் இருக்கும். வன்ஹி இருந்தால் தான் நமக்கு என்ன இருக்கும்? தூமம் இருக்கும். துவாப்பிரத்தியத்தை வச்சுண்டு என்ன அனுமானம் பண்ணுறோன்னா தாது வந்து பூர்வகாலிகன்ற அர்த்தத்தில் இருக்குது, பூர்வகால விசிஷ்டமான அர்த்தத்தில் தாது இருக்குது, பௌனఃபுண்ணிய விசிஷ்டமான அர்த்தத்தில் தாது இருக்குன்னு நாம் தீர்மானம் பண்ணுறோம். ஆனால் பௌனఃபுண்ணிய விசிஷ்டமாக இங்கெல்லாம் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா வியாக்கரணம் படிக்கும்போது பௌனఃபுண்ணிய விசிஷ்டமான அர்த்தத்தில் தாது இருந்தால் தான் என்ன வரும்? பக்கத்தில் தாப்பிரத்தியம் வரும். நெருப்பு இருந்தால் தான் தூமம் இருக்கும் அப்படின்ற வியாப்தி ஞானம். பிரகிருத்தத்தை தூமத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறா? வன்ஹி அனுமானம் பண்ணுற மாதிரி இந்த சூத்திராதிகள்லாம் படிக்கும்பொழுது பௌனఃபுண்ணியமான விசிஷ்டார்த்தத்தில் பௌனఃபுண்ணிய விசிஷ்டமான அர்த்தம் இருக்குது பார், வியாபாரம். அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய தாதுவுக்கு பின்னாடி துவாப்பிரத்தியம் வரும். பூர்வகாலிகன்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய பூர்வகால விசிஷ்டமான அர்த்தத்தில் இருக்கக்கூடிய தாதுவுக்கு பின்னாடி துவாப்பிரத்தியம் வரும். உனக்கு என்ன சந்தேகம் வரும்? சார் எப்படி சார் அது பூர்வ காலத்தில் இருக்குன்னு நீங்கள் எப்படியா தெரியுதுன்னா துவாப்பிரத்தை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏன்னா லோகத்தில் நீ வந்து பிரதி விசிஷ்ட சப்தத்தை தான் பார்க்குறியே தவிர சுத்தமாக புஜ்ஜ துவான்னு யாராவது பிரயோகம் பண்ணுறானா? புக்துவா தான் பிரயோகம் பண்ணுறான். அப்போ அந்த துவாவை வச்சுன்னு தூமத்தை வச்சுன்னு வன்னியை அனுமானம் பண்ணுற மாதிரி துவாப்பிரத்தியத்தை வச்சுட்டு புஜ்ஜுக்கு என்ன அர்த்தம்? பூர்வகால விசிஷ்டமான வியாபாரம் அர்த்தம் நீ தீர்மானம். புங்தேல துவாப்பிரத்தியம் இல்லையா, தூமம் இல்லையா, அப்போ அங்கே என்ன இல்லைன்னு சொல்லணும்? பூர்வகால விசிஷ்டம். அந்த அர்த்தம் இல்லை தெரியும். அதாவது வியாக்கரணம் படிக்கிறதுக்கான ஒரு வியாக்கரணத்தை தெளிவு ஏற்படுறதுக்கான வழி சொல்லணும். ஆனால் இந்த ரீதியில் சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சின்ன பசங்களுக்கு பழைய அசத்திய வர்த்தனை ஸ்தித்வா தத்த சத்தியம் சன்னிகத்தைன்னு அப்படி தான் சொல்லித்தரணும். அவங்களுக்கு இந்த ரீதியில் சொன்னால் புரியுமாடா? கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் படித்ததுக்கப்புறம் வேணால் என்ன இதெல்லாம் சரியாக இருக்கேன்னு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஆபீக்ஷ்ண விசிஷ்டே அர்த்தே வர்த்தமான தாத்தோ நமுல் பிரத்யः பவதி சகாராத்து த்வாச்ச. யா ஆபீக்ஷ்ணியம், ஆபீக்ஷ்யம்னா மறுபடியும் இதை பண்ணிட்டு இன்னொன்று பண்ணுறான். அப்போ என்ன ஆகும்? நமுலும் வரும், துவாவும் வரும். தியாயம் தியாயம் பரம் பிரம்ம பிரௌಢ மனோரமாம் தியாயம் தியாயம் குர்மஹ.
புக்த்வா விரஜதி தியாயம் தியாயம் குர்மஹ. சரியா? பூர்வகாலிகம் கிரியை எது அப்படின்னா தியானம். அப்போ பூர்வகாலிகத்துவமும் இருக்குது, ஆபீக்ஷணமும் இருக்குது. தியாத்வா தியாத்வா குர்மஹ. சும்மா ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு நான் இந்த ப்ரௌடர்மா பண்ண ஆரம்பிச்சேன்னா தியாத்வா குர்மஹ, அப்போ நம்மளுக்கு பிரத்தியம் வராது. பதே பதே தியானம் பண்ணுறாராம். ஒரு க்ஷணமும் தியாத்வா தியாயம் தியாயம் பரம்பிரம்ம. எப்போ பார்த்தாலும் பரம்பிரம்மம் தான், அதே ஞாபகமாக இருக்கு அவருக்கு இல்லையா? அப்போ பௌனப்புண்ணிய விசிஷ்டமான ஒரு பௌனப்புண்ணியம் மற்றும் பூர்வகாலம் அப்படின்ற தர்மத்வய விசிஷ்டமாக எது இருக்குது? அந்த வியாபாரம் இருக்குது, தியான வியாபாரம் இருக்குது. அப்படின்ற அர்த்தம் உனக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா நமுல் பிரத்தியம் போடுறாங்க. தியாயம் தியாயம். அச்சா, ஒரு தியாயம் வந்துடுத்து, நமுல் வந்தோடனே தியாயம் ஆயிடுத்து. தியை சிந்தாயாம் நம்மளை அம்மா ஆயிடுத்து இல்லையா? தியையு அம்மு தியாயு அம்மு தியாயம் முடிஞ்சதுலையே ஒன்றும் இல்லையா? தியாயம். அப்புறம் என்ன ஆகிடுது உனக்கு? நித்திய வீப்சயோஹோ சூத்திரத்தினால இந்த ஒரு தியாயத்துக்கு தித்துவம் வந்தது, தியாயம் தியாயம்னு வந்தது. அப்போ என்ன தெரியுமா ஆகிடுது? சுவாமி கவனிங்க, இந்த தியான வியாபாரம் இருக்குது பாரு, தியானம் பண்ணுறது அடிக்கடி தியானம் பண்ணுறான் அப்படின்னு அந்த தியான வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பௌனப்புண்ணியம் இருக்குது பார், ஆபீக்ஷ்யம் இருக்குது பார், வீப்ஸா இருக்குது பார், இதை சொல்கிறதுக்காக ரெண்டு பேர் வர்றாங்க. ஒன்று நமுல் பிரத்தியம், இன்னொன்று திருவச்சனம். புரியுதா? தியாயம்னு சொன்னாலேயே போதும், புனப்புனகா தியாத்வான்னு அர்த்தம் கிடச்சிரும். ஆனால் அதான் சொன்னார் சேகரத்தில் வரும்பொழுது பார், சில இடங்களில் அநேக தியோதகங்களுக்கு சமுச்சயம், தோ பிராமணம்னு சொல்லலையா? அதே மாதிரி தான் தியாயம் தியாயம்ன்றது ரெண்டு தியோதகம். ஜெய்சித்தாயாம் தாத்துவே எந்த அர்த்தத்தில் இருக்குன்னார்? பௌனப்புண்ணிய விசிஷ்டமான பூர்வகாலிகமான தியானம்ன்ற அர்த்தத்தில் இருக்குது. அவர் தான் வாச்சகர். அவர் என்னது? வாச்சகர் அவர் தான். அதை தியோதனம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர், நமுலும் வந்துடுத்து ஜித்வமும் வந்துடுத்து. தியாயம் தியாயம் குர்மஹ, துவாவும் வரும்னார். தியாத்வா தியாத்வா குர்மஹ. அப்போ தியாத்வாவுக்கு ஒரு தியாத்வா குர்மஹன்னா சந்தேகம் வருது. என்னது? இது வெறும் பூர்வகாலம் மட்டும்தானா, பௌனப்புண்ணியம் அர்த்தம் உண்டான்னு அதை திருடப்படுத்துறதுக்கு எங்கே வரார்? ஜித்தம் வந்துடுது, தியாத்வா தியாத்வா. புரிஞ்சுதா? நிர்வச்சன விஹிதௌ த்வா நமுலௌ ஆபீக்ஷ்ணியம் ஜோதயதः ந கேவலௌ தத்யா. நிர்வச்சன சகிதௌ த்வா நமுலௌ. துவா பிரத்தியும் நமுல் பிரத்தியும் தனியாக இருந்தால் ஆபீக்ஷ்ணியத்தை தியோதனம் பண்ணாது. இவா த்வித்வமும் சேரணும்னார். நிர்வச்சன சகிதௌ த்வா நமுலௌ ஆபீக்ஷ்ணியம் தியோதயதः ந கேவலௌ ஆபீக்ஷ்ணியே द्वे भवतः इति उपसंख्यानात् द्विर्वचनम्. आभीक्ष्ण्ये द्वे. आमां. भोजं भोजं व्रजति भुक्त्वा पायं पायं व्रजति, पायं पायं व्रजति पीत्वा व्रजति, भोजं भोजं व्रजति भुक्त्वा व्रजति. சரியா? வேறென்ன ஒன்று சொன்னோம்ப்பா? எல்லாமே ஆகிடுத்தா? தியாயம் தியாயம் பரமம் ஆகிடுத்து. ரெண்டு சூத்திரம் சமான கர்த்தவியோகோ பூர்வகாலம் தூக்கம் வருதோன்னா त्वा प्रत्ययादेः अर्थं निरूपयति. त्वा इत्यादि प्रत्ययानां कः अर्थः इति निरूप्यते. अव्ययकृत इत्युक्तेः प्रकृत्यर्थे तुमादयः समानकर्तृकत्वादि द्योत्यमेषामिति स्थितिः. कारिका तुमादयः. तुमादयः इत्युक्ते तुमुन् इत्यादयः. तुमुन् प्रत्ययः तस्य सूत्रं किम्? तुमुन्बलो क्रियायां क्रियार्थायां किं सूत्रं? क्रियायां क्रियार्थायां सूत्र संख्या का संख्या? तृतीयाध्यायस्य तृतीयपादे दशमं सूत्रं. तृतीयस्य तृतीये दशमस्त्वमसि. तुमुन्बलो क्रियायां क्रियार्थायां भविष्यति इत्येव. भविष्यति इति अनुवर्तते.
கிரியார்த்தாயாம் கிரியாயாம் நான் பல தடவை நடத்தியிருக்கேன் இந்த சூத்திரம். குழந்தைங்க பாவம் மறதி ஜாஸ்தி இருக்கு. கிரியார்த்தாயாம் கிரியாயாம் உபபதே தாத்தோஹோ பவிஷ்யதி காலே துமுன்குலோ பிரத்யோ பவதः. சரி, கிரியா கை அப்படி வச்சுக்காது. கிரியா व्यापारः अन्या क्रिया विद्यते इत्युक्ते अन्यः व्यापारः. परन्तु भुक्त्वा व्रजति इत्यत्र यथा विद्यते तथा अत्र नास्ति. इत्युक्ते एकस्याः क्रियायाः अर्थः भवति. अर्थः नाम प्रयोजनम्. एकस्याः क्रियायाः अर्थः भवति अन्या क्रिया. ज्ञायते वा? एकस्याः क्रियायाः अर्थः भवति अन्या क्रिया. उदाहरणार्थं प्रथमम् एका क्रिया किं भोक्तुं व्रजति. किं भोक्तुं व्रजति. तत्र द्वे क्रिये, भोजनक्रिया व्रजनक्रिया. परन्तु व्रजनक्रियायाः अर्थः भवति भोजनक्रिया. व्रजनक्रियायाः अर्थः भवति भोजनक्रिया. किमर्थं सर्वोऽपि माणवकः महानसं प्रति गच्छति इत्युक्ते भोक्तुं. तर्हि व्रजनक्रिया तस्याः अर्थः प्रयोजनं भवति भोजनक्रिया. ज्ञायते? इदानीं क्रियार्था इति किञ्चित् पदं. किं क्रियार्था. कथं विग्रहः इत्युक्ते क्रिया अर्थः यस्याः सा क्रियार्था. कथं क्रिया अर्थः यस्याः सा क्रियार्था. इत्युक्ते यस्याः क्रियायाः अन्या काचन क्रिया अर्थः भवति सा क्रिया किमिति उच्यते? क्रियार्था. क्रियार्था. प्रकृते व्रजनं भोजनम् इति उभयं विद्यते. तत्र क्रियार्था क्रिया इति का उच्यते? व्रजनं. व्रजनमेव क्रियार्था क्रिया. ज्ञायते वा? क्रियार्था क्रिया यदि उपपदं भवति इत्युक्ते क्रियार्थ भवतु. व्रजनं क्रियार्था वा न वा? व्रजनं क्रिया वा न वा? क्रिया एव. एवञ्च व्रजनस्य किं नाम? क्रियार्थक्रिया इति नाम. ज्ञातं वा? व्रजनस्य किं नाम? क्रियार्थक्रिया. அந்த விவகாரத்தை மட்டும் நாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திருந்தா அப்புறம் மேலே மேலே இருக்கணும். அந்த விவகாரத்தை சரியாக நாம் வரப்படுத்திக்கிறதுனால தான் மேல் கொண்டு வர விசாரம்னா சரியாக ஏற மாட்டேன்றது. இப்போ கிரியார்த்த கிரியா இது கா உச்சதே கிரியார்த்த கிரியாயாம் உபபதே இत्युक्ते क्रियार्थक्रिया वाचकः धातुः यदि उपपदं भवति इत्युक्ते समीपे उच्चार्यमानं पदं भवति तदानीं तत्र विद्यमानात् अन्यस्मात् धातोः तुमं प्रत्ययः भवति. व्रजति व्रज धातुः कथं विद्यते? क्रियार्थक्रिया वाचकः विद्यते. उपपदं विद्यते वा न वा? समीपे उच्चार्यमानं पदं उपपदं. तदानीम् अन्यः धातुः इत्युक्ते कः? धातोः कः प्रत्ययः भवति? तुमुन् प्रत्ययः. भोक्तुं व्रजति. तर्हि किम् आयातं? तुमुन् प्रत्ययः येन धातुना सहितः विद्यते तद्धात्वर्थः अन्यस्याः क्रियायाः अर्थः विद्यते इति ज्ञायते. भोक्तुம் என்னடா சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாலேயே வேற ஒரு கிரியையுடைய பலமாக இந்த சாப்பிட்றது இருக்குன்னு தெரியுது. அந்த சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிற துமுன் பிரத்தியத்துலேருந்தே தெரியுது. புரிஞ்சுதா? இப்போ துமுன் பிரத்தியமானது இவர் இருக்கார சொந்தமாக செயல்பட மாட்டார், வேற ஒரு கிரியையினுடைய பலரூபமாக அர்த்தரூபமாக பிரயோஜன ரூபமாக இவர் இருக்காருன்னு தெரியுது. ஒன்று. இன்னொரு விஷயம், பவிஷ்யத் காலிக்கம் இவர்னு தெரியுது. சாப்பிட்றதுக்காக போகிறான்னா வர்த்தமான கிரியை தான் விரதனமே தவிர துமுன் பிரத்திய விசிஷ்டமான அந்த தாத்வர்த்தம் என்னது? பவிஷ்யத். சாப்பிட்றதுக்காக போகிறேன்னா அப்போ வா சாப்பிட கிளாஸ்க்கு உட்காருங்க சார், இனிமேல் தான் சார் சாப்பிட்ணுன்றான். அப்போ துமுன் விசிஷ்டம் என்னவாயிடுது? பவிஷ்யத் காலம்னு தெரியுது. அதுதான் பவிஷ்யத்தி. क्रियार्थायां क्रियायां उपपदे धातोः भुज धातोः भविष्यति काले तुम प्रत्ययः भवति. नुल्लु वंदुरों
அங்கே நமுல் வந்தது, இங்கே நுல் வந்தது. புரியுதா? துமுன் புலோ பிரத்யோ பவதா போக்தும் விரஜதி. புஜ் தாத்துக்கும் நூல் வச்சா யுவுக்கு யுவோரனாக்கோ அக்கா ஆதேசம். புஜ்ஜுக்கு குணம் வந்தால் போஜ் அக்கா போஜகா. சாப்பிட்றவன் போகிறான் பார் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு போகிறான்னு அர்த்தம். படிக்கிற பையன் போகிறான் அப்படின்னா படிக்கிறதுக்கு போகிறான்னு அர்த்தம். தூங்குறவன் போகிறான்னா தூங்குறதுக்கு போகிறான்னு அர்த்தம்னா இப்படி ஒரு பிரயோகமும் உண்டு. நம்மளதுல இருக்க நமக்கும் இருக்குது அது மாதிரி பிரயோகம் இருக்குது நம்மள்ட்டையும். நீ என்ன சொல்கிற? கிட்டத்தட்ட ஏற்ற சதிருஷ பிரயோகம் இருக்கு. தூங்குறவன் போக மாட்டான் சொல்கிறேன் சார். இங்கே பாடுறா, ஏய் கணபதி சுப்ரமணியம் பிரின்ஸ்பால் ரூமுக்கு போகிறான், வத்தி வைக்கிறவன் போகிறான் அப்படின்னா வத்தி வைக்கிறதுக்கு போகிறான்னு அர்த்தம். வத்தி வைக்கிறவன் கோழி மூட்டுறவன் போகிறான்னா கோழி மூட்டுறதுக்கு போகிறான்னு அர்த்தம். கோழி மூட்டுறவன் போகிறான் பார் அப்படின்னா கோழி மூட்டுறதுக்கு போகிறான்னு அர்த்தம். அது மாதிரி இந்த பிரயோகம் போஜகா பிரஜதி இத்தியுக்தே போக்தும் பிரஜதி. ஏன்னா அந்த இடத்துல வந்து துன் பிரத்தியை சொல்ல வேண்டிய அர்த்தத்தை யார் சொல்கிறா? துமுன் வலோ கிரியாயாம் கிரியார்த்தாயாம். துமுன் வலோ பிரத்யோ பவதः போக்தும் व्रजति भोजको व्रजति भुजिः क्रियार्थः व्रजिः अत्र उपपदम्. भुजिः क्रियार्थः क्रियायाम् इति किं भिक्षुष्ये इत्यस्य जटाः அதெல்லாம் விட்டு அதெல்லாம் நமக்கு இன்னும் மேலே போக வேண்டாம். மேலே இப்போ துமுன் பிரத்யே துமுன் இது வக்தவிய தும் இது வதத்தி. நாமைக்க தேச கிரகணே நாமகிரகணம்ன்ற மாதிரி இந்த தும்முன்னு பிரத்யேகத்துடைய ஏகதேசத்தை கிரகணம் பண்ணி தும்முன்னார். தும்முன்னு யாரை வாங்கிக்கணும்? என்ன நினச்சிட்டு இருப்பா அவர்? பிரயோகத்தில் தும்மு தானே வருதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்கலாம். துமாதயா இत्युक्ते துமுன்னாதயா பிரகிருத்தியர்த்தே. பிரகிருதிः कः अत्र? प्रकृतिः का अत्र? धातुः. एवञ्च प्रकृतेः अर्थः इत्युक्ते भावः. भावः नाम धात्वर्थः व्यापारः. भावे तुमुनादयः आदिशब्दத்தினால யாரை சார் வாங்கினா? துவாதேஹே சங்கிரஹः. அவர் ஆதி போட்டாரேன்னு இவர் வியாக்கியானம் பண்ணோம்னா இவர் ஒரு ஆதி போட்டார். எதுன்னு சொல்ல மாட்டேங்க. நீ என்ன சொல்ல இப்ப தெரிஞ்சுக்கதான் வியாக்கியானம். ஏண்டா துமுன் இங்கே பாரு, துமுன் ஆதயஹான்னு சொன்னார். ஆதி சப்தத்தினால துவாவை வாங்கிக்கொண்டார். இப்போ நான் உனக்கு நடத்தின பாடத்தில் துமுன் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, வாங்கிக்க இல்லையா? அப்போ துவாதேஹே இத்தியத்திர ஆதிசப்தேனா நுலாதேஹே சங்கிரஹான்னு இப்போ நாம் சொல்லிடலாம். அங்கே இருக்கக்கூடிய ஆதிசப்தத்துக்கு என்னன்னு பின்னாடி வர பார்த்துக்கிட்டோம்னா. ஏன்னா அடுத்தவா வியாக்கியானம் பண்ணுறதுக்குன்னே சில பேர் புஸ்தகம் எழுதுவான். சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை. சில பேர் வாக்கியார்த்தம் சொல்லும்பொழுது அடுத்தவா கேள்வி கேட்கணுன்ட்டே ஒரு 2 இடத்த விட்டு வைப்பாங்க. பாவே இத்தியத்திர மானம் ஆக அவ்யயகிருதா. சரிப்பா, இந்த இடத்துல வந்து துமுன் பிரத்தியம் பாவார்த்தத்தில் வரும் அப்படின்னு சொன்னி அதுக்கு என்னப்பா? அவ்யயகிருத்தோ பாவேன்னு ஒரு வார்த்தைகள். இந்த கிருத் பிரத்தியங்கள்லாம் என்ன அர்த்தத்தில் வரும்? பாவார்த்தத்தில் வரும்னு வார்த்தைக்கார சொன்னதுனால கிருத்தா இல்லையா? தும்முன்னு கிருத்தா இல்லையா? துவா கிருத்தா இல்லையா? நமுல் கிருத்தா இல்லையா? வந்து பாவார்த்தத்தில் வரும். பாவார்த்தத்தை சொல்கிறதுக்கு தாத்து தான் இருக்கேன்னா அனுவாதம் பண்ணும், ஜோதகம் பண்ணும் அர்த்தம். மானம் ஆக பாவே இத்தியத்திர மானம் ஆக பிரமாணமாக அவ்யயகிருதா இது அவ்யயகிருதோ பாவே இது வார்த்திகாதித்ய ननु समानकर्तृकयोः पूर्वकाले इत्यादि सूत्राणां का गतिः तत्र आह. ஏடா போக்துவம் போஜகா புக்த்வா எல்லா இடத்துலையும் துவா துமுன்னு நமுல்லுக்கெல்லாம் வந்து வியாபாரம் தான் அர்த்தம்னு சொன்னோன்னா சமான கர்த்திருக்கத்துவம் அர்த்தம், பூர்வகாலம் அர்த்தம். அதே மாதிரி வந்து கிரியார்த்தத்துவம் இருக்கு பாரு. கிரியார்த்த கிரியா உபபதமாக இருக்கும்பொழுது கிரியார்த்தத்துவம், அதாவது கிரியார்த்த கிரியா பின்னாடி இருக்கு. இவர் என்னவா இருக்கா? கிரியார்த்தரா இருக்காரு. அதனுடைய பிரயோஜன ரூபமாக இவர் இருக்கார். யாரு? போக்தும்ன்ற இருக்கு. இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் என்னப்பா கத்தின்னு கேட்டார். அப்போ நீ வெறும் பாவம் தான் அர்த்தம்னா விசேஷார்த்தங்கள்லாம் வந்திருக்க, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இன்னொன்று சமான கர்த்தர்யோகோ பூர்வகாலே இத்தியாதி சூத்திரானாம் கா கதிஹி
इति प्रश्ने तत्र आह समानकर्तृकत्वादीन् समानकर्तृकत्वं पूर्वकालिकत्वம்னா இந்த பிரத்யங்களுடைய द्योत्यार्थம் தான் அயம் பாவः புரியல மறுபடியும் சொல்லணும்னா भुक्त्वा भोक्तुं पचति भुक्त्वा प्रजति इत्यादि एकवाक्यता सर्वसिद्धा ஏகவாக்கியதா சர்வசித்தா சர்வசித்தான்னு போகிற இடத்துல அர்த்தம் ஏற்றுக்கிறானா இல்லையான்னு தெரியாது சில சமயம் நாமளே பிரசித்தோயம் விஷயான்னு சொல்லிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நீ பிரசித்தம்னு சொன்னதுனால நான் எனக்கு தெரியலன்னு சொன்னால் பிரசித்த விஷயமே உங்களுக்கு தெரியலையே எல்லாரும் தெரியுமா சார் அது என்ன சார் நீங்கள் அப்படி இது ஒரு யுக்தி தான் சர்வேஷாம் அயமேவ அனுபவः தெரியும் इत्यादौ एकवाक्यता सर्वसिद्धा என்னன்னா போஜன பாகக்ரியையோஹோ விசேஷண விசேஷ்ய பாவம் அந்தரேன அனுபபன்னா ஏகவாக்கியதா இருக்குப்பா போஜனம் பாகம் ரெண்டுத்துக்கும் பரஸ்பர விசேஷண விசேஷ பாவம் வரணும் அதாவது ரெண்டு கிரியையை சொல்கிறதுக்கு ரெண்டு தாத்து நீ பிரயோகம் பண்ணாலும் கூட ஒரு கிரியைக்கு பிராதானியமும் இன்னொரு கிரியைக்கு அப்பிராதானியமும் வரணும் அப்படி தானேப்பா வரும் இப்போ எப்படிங்கிற புக்த்வா பிரஜதி அப்படின்னு சொன்னால் இல்லையா பூர்வகாலிக போஜன விசிஷ்டாவாக இருக்கக்கூடிய விரதனக்கிரியான்னு வரும் அங்கே வந்து விரதனக்கிரியாவுக்கு தானே பிராதானியம் கொடுக்குற வர்த்தமான காலிகா விரதன வியாபாரா பூர்வகாலிக போஜன வியாபார விசிஷ்டான்னு சொல்லணும் அப்போ ஏவச்சா ஒரு கிரியை விசேஷணமாகிடுது விசேஷணம்னா அப்பிரதானம்னு வச்சுக்கோ நமக்கு புத்தியில் பாசிக்கும் பொழுது ஒருத்தரை ஹைலைட் பண்ணுறோம் அதில் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அது விசேஷம் மாதிரி தாண்டா ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டா ஒன்றுத்தை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு பிரதானம் இதுதான் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் பாக்கி விஷயம் வரப்போகுது வரும்பொழுது அந்த ஃபோல்டர் நேம் மேலே தெரிய போகுது ஃபோல்டரோ என்ன சொல்கிறதில்ல வேறு ஃபைலா என்ன சொல்கிறியோ ஃபைலுக்குள்ளே ஃபோல்டர் இருக்குமோ ஃபைலுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே ஃபைலா சரி அப்போ ஒரு ஃபோல்டர் இந்த ஃபோல்டருக்கு கீழே ஒரு ஃபைல் அப்போ ஃபோல்டருக்கு விசேஷமாக ஃபைல் ஆகிடுதா அதே மாதிரி ஆனால் உனக்கு வெளியில் தெரியும் போது என்ன ஆகும் ஃபோல்டருக்கு தான் தெரிய போகுது அல்லது இன்னொன்று வரும்போது ஏதோ ஒரு விண்டோ ஒன்று தெரிய போகுது அதே மாதிரி நம்ம புத்தி வாங்கும்போது ஒன்றுத்தை மட்டும் பிரதானமாக வாங்கிட்டு அதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஒன்றுத்துக்கு விசேஷம்னு பேர் பாக்கி எல்லாருக்கும் விசேஷனம் எத்தனை பேர் தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் விசேஷனம் அப்படின்னு பேர் அதெல்லாம் போதத்தில் வரும்பொழுது அதை பிரகாரம்னு சொல்லிடுவான் சப்தங்களில் வரும்பொழுது அது விசேஷணம்னு சொல்லுவான் புரிஞ்சுதா சப்தங்கள் ராமஹா உத்தமஹா ராமஹா அப்படின்னா உத்தமஹான்றது விசேஷனம் உத்தமஹான்ற சப்தமானது பதமானது விசேஷனம் ராமஹா விசேஷம் போதத்தில் வரும்பொழுது உத்தமத்துவ பிரகாரக அதில் உத்தமத்துவத்தை பிரகாரமாக கொண்டு ராமர் இருக்கார் ராம விஷேகமான போதம் ராமன விசேஷமாக கொண்டு இருக்க அந்த போதம் உத்தமத்துவத்தை பிரகாரமாக கொண்டு இருக்க அந்த போதத்தில் வரும்போது பிரகார விசேஷ அர்த்தத்தில் இருந்து பிரகாரம்னு சொல்லிடுவா முக்கியத்துக்கு வந்து எப்பொழுதுமே விசேஷம்னு சொல்லுவாள் அதான் விவகாரம் என்ன சொன்னார் இத்தியாதோ ஏகவாக்கியதா சர்வசித்தா யா ஏகவாக்கியதா சா ஏகவாக்கியதா போஜன பாகக்ரியோயோ விசேஷணபாவம் அந்தரேன அனுபவன்னா இத்துக்தே அந்த ரெண்டு கிரியைக்கும் விசேஷ பாவம் வந்தக்கப்புறம் தான் புக்வா விரதத்தின்ற இடத்துல நமக்கு ஏகவாக்கியதா வரும் அந்யதா புங்க்தே விரததி இத்தியாதாவப்பி ஏகவாக்கியதா பத்தே அதான் என்ன சொன்னார் எங்கெங்கெல்லாம் வந்து துவா பிரத்தியம் துமுன் பிரத்தியம்லாம் வருதோ அந்த இடங்களில் மட்டும் ரெண்டு கிரியைகளுக்கும் விசேஷ பாவம் வந்து ஏகவாக்கியதா வரும் அப்படிலாம் இல்லை துவாப்பிரத்தியம் துமுன் பிரத்தியம் வந்தாலும் அவள் தனித்தனியாக புக்த்வா அப்படின்னு தனியாக அர்த்தம் என்ன தெரியுமா அர்த்தம் கவனி என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு துவாப்பிரத்தியத்துக்கும் துமுன் பிரத்தியம் இதெல்லாம் அர்த்தம் சொல்லும் பொழுது சமான கர்த்தர்கியோகோ பூர்வகாலேன்னு பூர்வகாலிகத்துவம் எதுக்கு அர்த்தம் துவாப்பிரத்தியத்துக்கு அர்த்தம் அப்போ புக்த்வா அப்படின்னா பூர்வகாலிகமான போஜன கிரியை பிரகதி உத்தரகாலிகமாக இருக்கக்கூடிய விரதன கிரியை அப்படின்னு பரஸ்பரம் ரெண்டு பேரும் சம்பந்தப்படாமல் அப்படி வராது நமக்கு பூர்வகாலிகமான போஜன கிரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விரதன கிரியைன்னு அவங்க சேர்ந்தாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னது அப்படி இல்லை
இல்லை சார் அவள் 2 பேருக்கும் வந்து புக்வா விரஜத்தின் இடத்துல போஜன கிரியா பூர்வகாலிகான்னு தனி போதம், அது விரஜன கிரியான்னு தனி போதம். பரஸ்பரம் இவாளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் நீ பேசாமல் என்ன சொல்லிட்டு போகிறான், புங்தே விரஜத்தின்னு சொல்லிட்டு போயிடலாம. நீ முதல்ல தேவதத்தா புங்தே சொல்லு, அப்புறம் இது பூதகாலத்தை சொல்லிட்டு இப்படின்னு சொல்லியிருக்கோம், அதுவும் சொல்லலாம். இல்லை தனித்தனி பதம் சொல்லலாம், தனித்தனி வாக்கு. தேவதத்தா புங்தேன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் தேவதத்தா பிரஜத்தின்னு சொல்லு. சொல்லி என்ன பண்ணலாம், அந்த இடங்களில் கூட போஜனமானது பூர்வகாலிகம், பிரஜனமானது உத்தரகாலிகம்ன்ற போதம் வரலான்னு சொல்லிடலாம். அந்யதா புங்தே व्रजति इत्यादावपि एकवाक्यता आपत्तेः परन्तु भुङ्क्ते व्रजति इत्यादौ एकवाक्यता न भवति भुक्त्वा व्रजति इत्यत्र एव एकवाक्यता तयोः भवति एवं च यतः एकवाक्यता अतः ज्ञायते तयोः परस्परं विशेषविशेषभावः ரெண்டு பதத்தினுடைய அர்த்தத்துக்கும் ரெண்டு பதம் எது புங்க்தே புக்த்வா ஒன்று பிரஜதி ரெண்டு பதத்தினுடைய அர்த்தத்துக்கும் ஒரே வாக்கியார்த்தத்தில் நமக்கு ஒரே வாக்கியார்த்தத்தில் அவள் வந்து பிரதீதி விஷயமாக ஆகிறா அப்படின்னு சொன்னோன்னா அதில் யாராவது ஒருத்தர் தானே பிரதானமாக இருக்க முடியும். அப்போ அவள் 2 பேருக்கும் விட்டு கொடுத்து விசேஷ பாவத்தை நீ ஒத்துக்கணும். சரியா? என்ன எதுக்காக இவ்வளோ பரிசிரமப்படுறார் அப்படின்னு கேட்டால் சமான கர்த்திருக்கையோகோ பூர்வகாலே என்ற சூத்திரத்தினால அந்த துவாப்பிரத்தியமானது இந்த வியாபாரமானது பூர்வகாலிகம்னு மட்டும் அதை மட்டும் சொல்லும். இப்படிப்பட்ட பூர்வகாலிக வியாபாரத்தை உடையதாக விரஜனக்கிரியை இருக்குன்னு அவா 2 பேருக்கு லிங்க் வந்து வராதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் புங்க்தே விரஜதி அப்படின்ற பிரயோகமும் புக்த்வா விரஜதி அப்படின்ற பிரயோகமும் ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். அது கிடையாது. இவா 2 பேருக்கும் விசேஷ பாவம் அப்படின்றதையும் நாம் ஒத்துக்கணுன்றதுக்காக இவ்வளோ பரிசிரமப்படுறோம். புரியுதா? ஒரு வாக்கியம் இருக்குது, வாக்கியத்தில் அநேக பதங்கள் இருக்குது, தனித்தனியாக விட்டா திலத்தண்டுள்ள நியாயேன அரிசியில் எள்ளை கலந்த மாதிரி அவாவா விட்டா இருந்தால் உனக்கு தேவதத்தா கிராமம் கச்சதி தேவதத்த கர்த்திருக்கா கிராம கர்மகா உத்தரதேச சஞ்சோகானுகூலா வியாபாரஹான்னு போதம் வராது. சப்தத்தில் வேணால் தேவதத்தா கிராமம் கச்சதின்னு சேர்ந்துருக்கணும். எனக்கு போதும் தேவதத்தானா தேவதத்தா கர்த்தா விட்டு அப்படியே நிற்கும். கிராமம் இல்லையா, கிராம கர்ம கச்சதி உத்தரதேச சஞ்சோகானுகூலம் வியாபாரா 1000 தடவை அரிசியில் நீ என்ன தான் கலக்கினாலும் கலக்குமா? அது மாதிரி ஆகிடும். அப்போ அவா 2 பேருக்குள்ள எப்படி போதும் வரணும்? தேவதத்த கர்த்திரு கஹ உத்தரதேச வியாபாரா கிராம கர்ம கஹ அங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கேயும் சேர்க்கணும்னா அவா 2 பேருக்கு விசேஷம் என்ன ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை வேணும். எங்களது யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் சார்னா ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணணும். அடுத்தது அந்த ஒருத்தர் யாருன்னு தீர்மானம் பண்ணணும். அப்போ எங்களில் யாராவது ஒருத்தர் பிரதானமாக இருக்கும், பாக்கி பேர்லாம் அப்பிரதானமாக இருக்கணும்னு சொல்கிற பாரு, அந்த ஸ்திதிக்கு விசேஷ பாவம்னு பேர். அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கணும் முதல்ல. புரியுதா? அதான் இங்கே வரோம். अन्यथा भुङ्क्ते व्रजति इत्यादावपि एकवाक्यतापत्तेः तथा च तयोः विशेषभावरूपः संसर्गः जन्यत्वं सामानाधिकरण्यं पूर्वोत्तरभावः व्याप्यत्वं च इत्यादिः अनेकविधः तयोः विशेषभावनिरूपकः संसर्गः अवा 2 பேருக்கும் तयोः व्यापारयोः तयोः क्रिययोः तयोः भोजन व्रजनयोः क्रिययोः संसर्गः எப்படின்னார் ஜன்யத்வ சம்சர்கஹான்னார். ஜன்யத்வம்னு ஒன்று, சாமானாதிகரண்யம்னு ஒரு சம்சர்க்கம். என்னது? சாப்பிட்றதுன்னா கையினால் சாப்பிட்றான், போகிறதுன்னா கால்னால் போகிறான். இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பேசலாம். நீ கூட அப்படி சொல்லக்கூடாது. இவா 2 பேருக்கும் விசேஷ பாவம்ன்ற சம்சர்க்கம் கிம் ரூபமாக இருக்குன்னார்? ஜன்யத்துவ ரூபமாக இருக்குது. என்ன ஜன்யம்? நீ வந்து புக்த்வா விரஜத்தின்னா அந்த இடத்துல புக்த்வா விரஜத்தின்னா
போகணுன்னா சாப்பிட்டா தான் போக முடியும். போஜன கிரியைக்கு பூர்வகாலிகத்துவம் சொன்னதுனால பூர்வகாலிக கிரியை முடிச்சாதான் உத்தரகாலிக கிரியை அவனால் பண்ண முடியும். சரியா? இல்லை அந்த இடம் வச்சுக்கோ, போக்தும் விரஜத்தின்னு வச்சுக்கோ. அப்போ விரஜன கிரியையினுடைய ஜன்யமாக இருக்கணும் போஜன கிரியை. இங்கேருந்து போனால் தானடா சாப்பிட முடியும்ன்றான். அப்போ நீ இப்படி பேசக்கூடாது. என்ன பேசுறது? அழகாக சாமர்த்தியமாக பேசல. அரசியல்வாதிகள்லாம் சாப்பிட்றது வந்து கையினால் சாப்பிட போகிறான், நடக்கிறது கால் நாள் நடக்க போகிறான். பரஸ்பரம் என்னடா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த விரதன வியாபார ஜன்யா போஜன வியாபார. அப்போ ஜன்யத்துவம் சம்சர்க்கம் அவளுக்கு. சாமானாதிகரண்யம் சம்சர்க்கம். சரி இருக்கட்டும், இவன் போகிறான் அவன் சாப்பிட்றான்னு சொல்லக்கூடாது. போக்தும் பிரஜத்தினா ஸ்வயம் போக்தும் தேவதத்தா ஸ்வயம் கச்சதின்ற மாதிரி அர்த்தம் அங்கே. அப்படின்ற மாதிரி இல்லை, அதுதான் அர்த்தம். ஏன்னா சாமானாதிகரண்யம்னா ஒரே கர்த்தாட்ட இருக்கணுன்றதும் தெரியறதுங்க. பூர்வோத்தர பாவா பாரு. புக்வா விரஜத்தின் போது ஒன்று பூர்வத்துவம், இன்னொன்றுக்கு உத்தரத்துவம். போக்தும் பிரஜத்தின் பொழுது மாறிடுது. புக்வா பிரஜத்தின்ற இடத்துல வந்து இப்படி வச்சுக்கோ, புக்வா பிரஜதி போக்தும் பிரஜதி. புக்வா பிரஜத்தின்ற இடத்துல திங்கந்தத்துக்கு வந்து உத்தரகாலிகத்துவம், போக்தும் மாச்சு உத்தரகாலிகத்துவம் தானே சொன்னேன். சரி, புக்வா பிரஜத்தின் போது திங்கந்தத்துக்கு திங்கந்தார்த்தத்துக்கு வந்து உத்தரகாலிகத்துவம், போக்தும் பிரஜத்தின் பொழுது திங்கந்தார்த்தத்துக்கு வந்து பூர்வகாலிகத்துவம் வந்துருக்கு. அதனால தான் சொன்னா சரியா சொல்லிகிட்டே இருந்தால் முற்றுவாங்க. பூர்வோத்தர பாவா வியாபியத்துவம் ச. ஒரு கிரியையினால் வியாபியமாக இன்னொரு கிரியை இருக்குது. ஒரு கிரியையினால் வியாபியமாக இன்னொரு கிரியை இருக்குது. இது வந்து அதிக தேச விருத்தி, நியூன தேச விருத்தித்வம், வியாபியத்துவம் அப்படி இருக்குது. என்ன சொன்னா அதுக்கு? அதுக்காக சொல்றார். முகம் வியாதாய ஸ்வபிதி இருக்கு பாரு. முகம் வியாதாய ஸ்வபிதி, சக்ஷுஹு சம்மீல்ய ஹசதி இருக்கு பாரு. எப்ப சிரிச்சாலும் கண்ணை மூடுவான்னு அர்த்தம். அப்ப கண்ணை மூடுறது வியாபியமாயிடுது, சிரிக்கிறது வியாபகமாயிடுது. புரிஞ்சுதா? அப்ப அதில் வியாபியத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா யார்கிட்ட இருக்கு? இந்த தேவதத்தன்டா சம்மீல்ய நிமீல்ய சம்மீல்ய ஹசதி வியாதாய ஸ்வபிதி. சில பேர் படுத்திருந்தா அப்படி இருக்கும், படுத்துருக்கோம், எல்லாமே திறந்து கிடக்கும். வியாபியத்வம் ச இத்தியாதி அநேக விதா கஹ சம்சர்கः தயோஹ கிரியயோஹ விசேஷண விசேஷ பாவம். சும்மா விசேஷண விசேஷ பாவம்னா விசேஷண விசேஷ பாவம்ன்றது ஜென்ரலான சம்சர்க்கம். சம்சர்க விசேஷா எது அப்படின்னு கேட்டால் ஜன்யத்வ ரூபா, சாமானாதிகரண்ய ரூபா, பூர்வோத்தர பாவ ரூபா, வியாபியத்வ ரூபா. தசரதரும் வரார், ராமரும் வரார். ஐயா இப்போ வந்து தசரதரை ஹைலைட் பண்ணும்போது ராமர் விசேஷனம் ஆயிடுறார், ராமரை ஹைலைட் பண்ணும்போது தசரதர் விசேஷனம் ஆயிடுறார். பிரதானமாக இருக்கும்பொழுது கூட அப்போ பிரதானமான ராமரோடு கூட தசரதர் வந்து அப்பிரதானமாக சம்பந்தப்படுறார். ஏன்னா எப்படி சம்பந்தப்படுறாரு? பித்திருத்தன சம்பந்தப்படுறார். அது வேணுமா? அது விசேஷ விசேஷ பாவம் மட்டும் சொன்னால் போகாது. அங்கே அவர்கிட்ட எனக்கு பித்திருத்தம் இருக்குது, அதையும் சொல்லியாகணும். அந்த சம்பந்தத்தையும் நாம் சொல்லியாகணும். ததாச்ச போக்தும் பச்சதி புக்த்வா திருப்தः இத்யாது போஜன ஜனிகா பாகக்ரியா. போக்தும் பச்சதி என்ன போதம் வருது? போஜன ஜனிகா பாகக்ரியா. போக்தும் பச்சதி சாப்பிட்றதுக்காக சமைக்கிறான். அப்போ சமைச்சாதான் சாப்பிட முடியும். அப்போ இந்த சமையல் போஜன கிரியையினுடைய ஜனிகாவாக இருக்கு. போஜன ஜனிகா பாகக்ரியா புக்த்வா திருப்தஹான்னார். அங்கே என்ன கிடையாது? போஜன ஜன்யா திருப்தி. போஜன ஜன்யா திருப்தி. துமுன் பிரத்தியம் வர்ற இடத்துல வச்சுக்கோ, துமுன் பிரத்தியம் வர்ற இடத்துல துமுன் பிரத்திய விசிஷ்டமாக இருக்கிறது
துமுன் பிரத்ய விசிஷ்டமாக இருக்கிறது ஜன்யமாக இருக்குண்டா, துவா பிரத்ய விசிஷ்டமாக இருக்கிறது ஜனகமாக இருக்குண்டா. எதுக்குன்னா திகந்தார்த்தத்தினுடைய ஜனகமாக இருக்கும். துமுன் பிரத்ய விசிஷ்டம் என்னவாக ஜன்யமாக இருக்கும். என்னது பாடுறா போக்தும் விரஜத்தின்னா அந்த துமுன் பிரத்ய விசிஷ்டமாக போக்தும் இருக்கா, அதனுடைய போஜன கிரியாதை ஜன்யமாக இருக்கும். விரதத்தினுடைய ஜன்யம் கரெக்டாக போக்தும் விரஜத்தி. துவாபிரத்தி முன்ன வந்து திங்கந்த ரீதியில் சொன்னேன், இப்போ கிருதந்த ரீதியில் பதில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புக்வா விரஜதி அப்படின்னும் பொழுது துவாபிரத்தி விசிஷ்டமானது ஜனகமாக இருக்கும். புக்வா திருப்தா போஜன ஜன்யா திருப்தினா போஜனம் என்னவா இருக்கும், ஜனகமாக தான் இருக்கும். அப்படி நம்ம வேற மாதிரி சொல்லி பார்க்கணும்டா. போஜன ஜன்யா திருப்தி அதையேவ ஜலபான ஆனந்தர்யஸ்ய திருப்தௌ சத்வேபி பீத்வா திருப்தः இது ந பிரயோகः. சாமானாதிகரண்ய இந்த இடத்துல சமானகர்த்திருக்கையோகோ பூர்வகாலேன்னு சொன்னாரே தவிர, சுவாமி சமானகர்த்திருக்கையோகோ பூர்வகாலேன்னு சொன்னாரே தவிர அவ்யவகித பூர்வத்துவம் அவா ரெண்டு பேருக்கும் கட்டாயம். ஒருத்தர் ஜனகராகவும் ஒருத்தர் ஜன்யராகவும் இருந்தால் போதும். சமானகர்த்திருக்கையோகோ பூர்வகாலேன்னு பூர்வகாலிக கிரியாயா யார் இருக்கோ அந்த கிரியாவானது ஜனகராகவும் திகந்தமான பதார்த்தமாக திகந்தம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அநேக கிரியைகள்லாம் வரும்பொழுது நான் இப்போ சொன்னேன் பாரு, என்ன 4 கிரியை சொன்னேன் அவர் காசிகாக்காரர் இல்லை, நான் 4 கிரியை இருக்கு பாரு. ஸ்நாத்வா புக்த்வா பீத்வா விரஜத்தின்றான். அப்போ ஸ்நாத்வா புக்த்வான்னும் பொழுது சாப்பிட்டக்கப்புறம் குளிச்சக்கப்புறம் சாப்பிட்றான்னா ஸ்நானம் பண்ணாதான் ஸ்நான கிரியை தான் போஜன கிரியையினுடைய என்னவா இருக்குது, ஜனகமாக இருக்கும். புரியுதா? அப்போ ஸ்நான ஜன்யா போஜன கிரியா. ஆனால் புக்வா என்ன அந்தமாக இருக்குது, துவாந்தமாக இருக்குது. எப்போதும் திங்கந்தமாக இருக்கும்னு நான் நினச்சிக்கூடாது. நான் இப்போ சொன்னேன் என்ன அந்த ஒரு உதாரணத்தில் திங்கந்தமாக இருக்குன்னு சொன்னேன். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எது தெரியுமா, சம்ஸ்கிருதத்தில் பிரயோகம் எப்படி மாற்றினாலும் பரவாயில்லைன்னு சொன்னாலும் கூட இது மாதிரியான இடங்களில் பிரயோகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அர்த்தபோதம் வரும். புரியல? கச்சதி தேவதத்தா சொன்னாலும் தேவதத்தா கச்சதின்னு சொன்னாலும் போதம். ஆனால் பாரு, ஸ்நாத்வா புக்த்வா பீத்வா விரஜதிக்கும் புக்த்வா பீத்வா ஸ்நாத்வா விரஜதிக்கும் பேதம். அப்போ இது மாதிரியான இடங்கள்ல சப்த பிரயோகானுரோதேன தான் உனக்கு போதம் வரணும். சம்ஸ்கிருத பாஷையில் எப்படிக்கு வேணால் பதங்களை போட்டால் போதம் வரும்னு சொல்கிறது இந்த இடங்கள்ல அது வரல. புரிஞ்சுட்டியா? இதர பாஷையில் அப்படி உண்டு. இதர பாஷையில் சாமான்யமாகவே உண்டு. இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப உண்டு. பதங்களை நீ மாற்றி போட்டால் வேறு மாதிரி அர்த்தம் வருது. ராமா இஸ் தேர் ராமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிரச்சனமாகிடுது, கேள்வியாக மாதிரி இருக்குது இல்லையா? நிறைய அதான் இங்கே பிரகிருத்தில் துவாப்பிரத்தியம் வந்து துவாப்பிரத்திய விசிஷ்டமான தாத்வர்த்தம் இருக்குப்பா. அது ஜனகன்றதா அர்த்தமே தவிர அதுக்கு அவ்யவகித பூர்வகாலிகத்துவம் இருக்கணுன்ற அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தால் என்ன தரம் ஆகிடும், சாப்பிட்டக்கறம் ஜலம் சாப்பிட்டோன்னா அப்பா திருப்தியாக இருக்குன்னா இந்த சந்தர்ப்பத்தில் புக்வா திருப்தா சொல்லக்கூடாதுன்னு ஆகிடும். ஏன்னா சாப்பிட்டோன்னா திருப்தி வரல, தண்ணி சாப்பிட்டோன்னு தான் திருப்தி வந்தது. அதனால் அவ்யவகித பூர்வாபரியம் இவாளுக்கு இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. திருப்தியினுடைய ஜனகமாக போஜனம் இருந்தாலே போதும்னு அர்த்தம்னு சொல்ல வராது. புரியுதா? நமக்கு அப்படி தான் வரும். சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு அப்பாடா பிரமாதமாக இருந்தது எல்லான்றான். இன்னைக்கு உடனே அவன் குடிச்ச உடனே தான் அந்த திருப்தி வந்ததுன்னு நினச்சிக்கூடாது. அதையேவ ஜலபான ஆனந்தர்யஸ்ய திருப்தௌ சத்வேபி ஜலபானேன ஆனந்தர்யம் ஜாத்தம் கயோஹோ போஜன திருப்தியோஹோ மத்தியே ததாபி பீத்வா திருப்தா இது என்ன பிரயோகா சொல்கிறான். பா சாப்பாடு ஜம்முன்றது, மோர் ரொம்ப பிரமாதம் அப்படின்னா பாக்கி நல்லா இல்லையான்னு கேட்பா. அவன் சாம்பார் பிரமாதம் அதெல்லாம் ரசம் சரியில்லையான்னு கேட்பான். சொன்னான் அப்படி இல்லை, எல்லாம் நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் பிரமாதம்னு சொல்லுவோம் பாரு. அது மாதிரி ஜலம் சாப்பிட்டோன்னா திருப்தகான்னு சொன்னதுனால
ஜலந்தான் திருப்திக்கு காரணம் நினச்சிட்டு கூடாது. அதான் ஜலபானம் தான் திருப்திக்கு காரணம் நினைக்கக்கூடாது. சாமானாதிகரண்யஸ்யாபி சம்சர்கத்வேன அர்த்தாத் சமான கர்த்தகத்துவம் அப்படி லப்தம். அவ ரெண்டு பேருக்கும் சம்சர்க்கம் என்னடா? சாமானாதிகரண்யம் வந்து சம்சர்க்கம் யாருக்கு? ரெண்டு கிரியைகளுக்கு. புக்வா விரஜதி போஜன கிரியையினுடைய அதிகரணம் யாரு? தேவதத்தை. விரஜன கிரியையினுடைய அதிகரணம் தேவதத்தை. நீ யோசிச்சு பாரு, விரஜனம் போஜனம்ன்றது கிரியையா வேற ஏதாவதா? கிரியைக்கு அதிகரணமா யார் இருப்பா? கர்த்தா தானே இருப்பா. அவ சாமானாதிகரண்யம்னு சொன்னாலேயே சமான கர்த்தகத்துவமும் கிடைச்சிடுது. ஏன்னா கிரியையினுடைய அதிகரணமாக கர்த்தா தான் இருப்பான்றதுனால அந்த ரெண்டு கிரியை என்னவா இருக்கும்? சமான கர்த்தகமாக இருக்கும். அந்த அர்த்தமும் கிடைச்சிருக்கிறாங்க. சமானாதிகரண்யம்னா அர்த்தத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்க, சமான கர்த்தகத்துவம் அர்த்தமும் கிடைச்சிருது. சாமானாதிகரண்யஸ்யாபி சம்சர்கத்வேன சாமானாதிகரண்யம் சம்சர்கா கயோஹோ அனயோஹோ கிரியையோஹோ. கால்னால நடக்கிற, கைனால சாப்பிட்ற, என்னடா உங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் அப்படின்னு கேட்டான். நாங்கள் ரெண்டு பேருக்கு சம்பந்தம் வந்து சாமானாதிகரண்யம் சம்பந்தம் தான். ஒரே கர்த்தாட்ட இருக்குங்க, ஒரே அதிகரணத்தில் இருக்குன்னா அந்த அதிகரணம் கிம் ரூபமாக இருக்கு. சமான கர்த்திருக்கத்துவன்றது தானாக கிடச்சிருச்சு. சாமானாதிகரண்யஸ்யாபி சம்சர்கத்வேன அர்த்தாத்து சமான கர்த்தகத்துவம் லப்தம். எதுக்கு இது சொன்னார்? துவாப்பிரத்தியத்துடைய அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார். புக்வா விரஜதி இத்தியாது பூர்வோத்தர பாவா சாமானாதிகரண சம்சர்கா இது. புக்வா விரஜதி பூர்வோத்தர பாவா தயோஹ கிரியயோஹ பூர்வோத்தர பாவா சம்சர்கா சாமானாதிகரண்ய சம்சர்கா அந்நியத்துவம் சமானாதிகரண்யம் பூர்வோத்தர பாவா. ஆமாம். இது போஜன சமானாதிகரண ததுத்திரகாலிக்கு விரஜனக்ரியா இது போதः. भोजन समानाधिकरण इत्युक्ते भोजन समान कर्तृका स्वामी भोजन समानाधिकरण समान अधिकरण किं रूपमा कर्तृरूपमा एवञ्च भोजन समानाधिकरण भोजन समान कर्तृका इत्युक्ते भोजनस्य यः कर्ता स एव कर्ता भोजन समानाधिकरण इन्नु कूड पोडु पूर्वकालिक भोजन समानाधिकरण तदुत्तरकालिकी प्रजनक्रिया इति बोधः. अधीत्य तिष्ठतीन्றான். நான் வந்து நிற்கிறேன் சார், படிச்சுட்டா வந்து நிற்கிறேன் சார் அப்படின்னா அதீத்திய திஷ்டதி. அது கூட வேண்டாம். சஹ தேவதத்தா गणपति सुब्रह्मण्यः तिरुकटऊरं ग्रामं त्यक्त्वा चेन्नै मध्ये किं कुरुते? सः अधीत्य तिष्ठति. படிச்சுட்டு இருக்கான் என் பையன் அப்படின்ற அப்பா பெருமையா. அதீத்திய திஷ்டதி. அப்பா படித்து முடிச்சுட்டு நிற்கிறான்னு அர்த்தம் இல்லைங்க. படித்து முடிச்சா அப்புறம் வாத்தியார் இங்கே ஏன்டா நிற்கிறேன்னு வேறு அவர். அதீத்திய திஷ்டத்தின்னா ரெண்டும் சேர்ந்துருக்கு. முகம் வியாதாய ஸ்வபிதி இத்தியாது அத்தியனம் வியாதானயோகோ. இந்த அதீத்திய திஷ்டத்தில் அத்தியனம், அந்த வியாதாய ஸ்வபிதியில் வியாதானம் அனயோகோ व्यादानयोः अभावकाले अप्रयोगात् अभावकालத்தில் பிரயோகம் பண்ணலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா यदा यदा स्थितिः स्वापश्च तदा तदा अध्ययनं. அதீத்திய திஷ்டத்தினா படிச்சுட்டே இருக்கா பையன் இருக்கா இல்லை நான் திஷ்டதி சஹா. அதீத்திய திஷ்டத்தினா இருந்த 7-8 வருஷமும் அத்தியனமான அத்தியனம் அப்படி அத்தியனம் பண்ணான். यदा यदा स्थितिः तदा तदा अध्ययनं. அப்படின்னா அப்போ அபாவகாலே அப்பிரயோகாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தியனம் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அபாவ காலத்தில் பிரயோகம் பண்ணுறான்னா அத்தியனம் இல்லைன்னு அர்த்தம் தான். அபாவ காலத்தில் அப்பிரயோகம் பண்ணுறார் அப்படின்னா எப்பொழுதும் அத்தியனம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ அத்தியனம் ஸ்திதி இருக்கும் பொழுதுலாம் அத்தியனம் இருக்குன்னு அர்த்தம். यदा यदा अस्य स्थितिः அப்புறமா அங்கே यदा यदा स्वापः तदा 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 अध्ययनं मुखव्यादानं च यथाक्रमम् अन्वयो
மாற்றி அன்வயம் பண்ண போகிறீங்க. யதா யதா ஸ்திதி ததா ததா அத்வைதம், யதா யதா ஸ்வாபா ததா ததா முகம் வியாதாரம்னு சேர்த்துக்கணும். இது கால விசேஷாவச்சின்ன வியாபியத்துவ போதாத். அப்போ இது வியாபியம்னு தெரியுது கால விசேஷத்தினால. என்ன யதா யதா ஸ்திதினா ஸ்திதி காலத்தினால வியாபியமாக இருக்குது எது? அத்தியன காலம். ஸ்வாப காலத்தினால வியாபியமாக இருக்குது முகவியாதானம். கால விசேஷாவச்சின்ன கால விசேஷம்னா எது? யதா யதா ஸ்திதின்னும் போது ஒரு கால விசேஷம். கால விசேஷத்தினால அவச்சின்னமாக இருக்கிறது யாரு? அந்த ஸ்திதி வியாபாரம். தாதிருஷ ஸ்திதி வியாபாரத்தினால வியாபியமாக யார் இருக்கா? அத்தியனம். புரியுதா? அப்படின்னா நீ வந்து வியாபியம்னு சொன்னதுனாலேயே இது சமமாக இருக்கக்கூடிய வியாபிய வியாபகம். அப்படின்னா ரொம்ப நேரம் இருந்தால் ரோட்டோன்னிமான் தூமாக்கும்போது வன்னி வியாபகம்ன்றோம். அதிக தேச விற்த்தித்வம் வியாபகத்துவம், நியூனதேச விற்த்தித்வம் வியாபியத்துவம். கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது தூமம். அப்படின்னா ஸ்திதி வியாபகம், அத்தியனம் வியாபியம்னா 5 வருஷம் இருந்தால் 2 வருஷம் படித்தான்னு அர்த்தம் கிடையாது. யதா யதா ஸ்திதி ததா ததா அத்தியனம்ன்றதுனால சமவியாபியம். கால விசேஷாவச்சின்னம் வியாபியத்துவ போதாத் தாதృశ வியாபியः கः இत्युक्ते அத்தியன வியாபாரः. அத்தியன வியாபாரே கிம் வித்யते? வியாபியத்துவம் வித்யते. வியாபியத்துவம் சாமானாதிகரண்யம் ச சம்சர்கः. அங்கே என்ன சம்சர்க்கம் இருக்குது? வியாபியத்துவ சம்பந்தம் இருக்குது, சாமானாதிகரண்ய சம்சர்க்கம் இருக்குது. ஏன்னா இவன் இருந்தால் இன்னொருத்தம் படித்தான்னு அர்த்தம் கிடையாது. யதா யதா ஸ்திதி ததா ததா அத்தியனம்னா அத்தியனம் ஸ்திதி ரெண்டுத்துக்கும் சமானாதிகரண்யம், சமான கருத்துக்கள். சம்சர்க்கம் என்ன சம்சர்க்கம்? வியாபியத்துவ சம்சர்க்கம். ஸ்திதி வியாபியமாக எது இருக்கு? அத்தியனம் இருக்கு. ஸ்வாப வியாபியமாக முகவியாதானம். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? நீங்கள் கேட்குறீங்களா? நான் தானடா சொல்கிறேன், எனக்கு தானடா தெரியும் கரெக்டாக சொல்கிறது என்னன்னு. ஏவஞ்ச அந்நியலப்யத்வாதுனா சூத்ராத் தேஷாம் வாச்சியத்வலாபா இது யுக்தம் அவ்யயகிருதோ பாவே இதி. ஓகேமா? இந்த இடம் அப்புறமா நாளைக்கு வரேன்.